இன்றைக்கி கார்த்திகை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே சூலூரில் இருக்க மிகவும் பழமை வாய்ந்த முருகர் கோவிலுக்கு போகிறது தான் என்னுடைய வழக்கம். மழை வர மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுக்காக 4:30 மணிக்கு எல்லாமே நான் கோவிலுக்கு போயிட்டேன். ஆனால் 5 மணிக்கு தான் திறப்பாங்க. வாசலில் தண்ணி மட்டும் தெளித்து வச்சுருந்தாங்க. நான் வழக்கமாக பூ வாங்குகிற பாட்டி கோலம் போட்டு விட்டுருமா அப்படின்னு சொன்னாங்க. குட்டி கோலமாக அழகாக போட்டு விட்டுட்டேன். மெயின் ரோடு அப்படிங்கிறதுனால நிறையா பைக்கு காரெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பெருசாக கோலம் போட முடியலை, சின்ன கோலமாக போட்டுட்டேன். அதுக்கு பிறகு தான் கோவில் குருக்கள் வந்து கதவை திறந்தாங்க. நான் நேராக பிள்ளையார்கிட்ட ஒரு விளக்கை போட்டுட்டு என்னுடைய வேண்டுதலை வச்சுட்டு பக்கத்தில் இருக்க வேல்கிட்ட வேல்மாறல் பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். காலையில் வெத்தலை தீபம் ஏற்றி வச்சு நிறைய பேர் வெத்தலை தீபம் காற்றுல அமர்ந்திருந்தது. முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் உள்ள விளக்குகளையெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிச்ச விளக்குகளையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த இடத்த சுத்தம் செஞ்சுட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எரியாத தீபங்களையெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நானும் வேல்மாறல் படிச்சுட்டு முருகரை தரிசிக்க வந்துட்டேன். எல்லா கோவில்லையும் உள்ள முருகர் மாதிரி இந்த கோவிலில் இருக்க மாட்டாங்க. இந்த கோவிலில் முருகருடைய தலை கொஞ்சம் சாஞ்சி இருக்கும். இது ஏன் அப்படின்னு கேட்டாக்க, நம்மளுடைய கஷ்டங்களை முருகர் காது கொடுத்து கேட்குற மாதிரி லைட்டாக முகம் சாஞ்சிருக்கும். இந்த கோவில் முருகரை பார்க்கும்போது அப்படியே குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஆசையாக இருக்கும். நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். 100 வருஷத்துக்கு மேலே உள்ள இந்த பழனி ஆண்டவர் முருகன் கோவிலை புதுப்பிக்கிறதுக்காக ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்காங்க. நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ 10 ரூபாயிலேருந்து 50 ரூபா, 100 ரூபா உங்களால் எவ்வளோ முடியுமோ இந்த கோவிலுக்கு நீங்கள் காணிக்கையாக கொடுக்கலாம். ஏன்னா கோயிலை புதுப்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. கோயில் குருக்களுடைய நம்பரை நான் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜிபே பண்ணி விட்டுருங்க. கீழே இருக்கிற குட்டி முருகருக்கு பால் அபிஷேகம் செஞ்சாங்க. திருப்தியாக பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போதே விளக்கு ஏற்றி வச்சு முருகரை கும்பிட்டுட்டு தான் போனேன். நான் வர்ற வரைக்கும் அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி முருகர் கோவிலில் கோலம் போட்டு சூப்பராக சாமி தரிசனமும் முடித்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த அழகு முருகன் கோவிலை புதுப்பிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னு மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா முருகருக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.